அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இனி கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்திவிட்டோம். एआईडीएमके और भारतीय जनता पार्टी के नेताओं ने मिलकर तय किया है एड़ापाड़ी जी के नेतृत्व में लड़ा जाएगा। एआईडीएमके, भारतीय जनता पार्टी और सभी साथी दल मिलकर एनडीए के नाते लड़ेंगे. உங்கள் அனைவருக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல தகவலை அறிவிக்கவும் இந்த விழாவை நாங்கள் கூட்டியிருக்கிறோம். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அஇஅதிமுகவின் தலைவர்களும் ஒன்றாக இணைந்து இந்த கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். அடுத்து வரப்போகிற ஒரு தேர்தலை என்டிஏ கூட்டணியின் இதர கட்சிகளுடன் இணைந்து நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இந்த தகவலை உங்கள் அனைவருக்கும் இன்று அறிவிப்பதற்கான கூட்டம் இது. मोदी जी के नेतृत्व में एआईडीएमके के नेता एड़ापाड़ी जी के नेतृत्व में लड़ा जाएगा. இந்த தேர்தல் தேசிய அளவில் திரு மோடி அவர்களின் சீரிய தலைமையிலும் தமிழ்நாட்டில் அஇஅதிமுகவின் தலைவர் திரு எடப்பாடி அவர்களின் தலைமையிலும் நடைபெற இருக்கிறது. திமுகவை வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள். அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சியும் எடுக்கும். பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி நீங்க தெரிவிச்சிருந்தீங்க, அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கீங்களா? அதாவதுங்க, கூட்டணி தானே ஏற்கனவே சொல்லி பல முறை சொல்லியிருக்கோம். எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்குது உண்டா? இப்ப திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையா இருக்குதா? இருக்க போகுதா? சொல்ல முடியாதுங்க. இது அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். அது இப்ப எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது 2019 தேர்தல் எந்த நேரத்தில் நாங்க கூட்டணி அறிவிச்சோம்? அதாவது பிப்ரவரி மாசம் தான் அறிவிச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப எப்ப அறிவிச்சோம்? 2000. இப்படி தேர்தல் வருகின்ற பொழுதுதான் கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோட பேசி முடிவு செய்யப்படும். இப்ப கூட்டணி இருக்குதா இல்லையான்னு கேட்டா நாங்க எப்படி பதில்? அமித்ஷா ஒரு பதிவு போட்டிருந்தாரு, தமிழகத்துல வந்து கண்டிப்பா என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி. ஏங்க அவர் அமைக்கும் சொன்னா நாங்க என்ன? அதாவது ஒரு கட்சி ஒரு ஸ்டாலின் ஒரு பதில் சொன்னார் தம்பி, அதுக்கு நாங்க வந்து அவை கூட்டணி கட்சி எல்லாம் நாங்க ஒரே ஒத்த கொள்கையுடைய கட்சிக்கிறாங்க, அதில் நாங்க போய் தலையிட்டு பேசணும். அது வந்து அவருடைய கட்சியோட விருப்பம், புரியுதுங்களா? அதிமுகவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற பொழுது அனைத்து செயலாளர்களும் செய்தியாளர்களையும் பத்திரிகையாளர் அழைத்து தெரிவிக்கப்படும். நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம்.